ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். லெஜெண்டரி டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் தளபதிக்கு எதிராக டிஎம்கேக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்கிறது பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது தளபதியோட பேரை மட்டும் குறிப்பிடாமல் மற்றபடி தளபதி பொதுக்குழு கூட்டத்தில் பேசின ஸ்பீச்சுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களை போயிட்டு எப்படி வாய் கூசாம வாரிசு அரசியல்னு சொல்றீங்க, இளம் வயசுல இருந்தே அவரு கட்சிக்காக பாடுபட்டு இருக்காரு. அண்டு திருமணமான டைம்ல கூட அவரு சந்தோஷமா இல்லாம விசவுக்காக உள்ள போனாரு. அண்ட் அப்பவே அவரு உடனே சிஎம் ஆகல. கலைஞர் அவர்களும் அவருக்கு உடனே சிஎம் பதவியை கொடுக்கல. பல வருஷமா அனுபவம் பட்டு இப்ப 67 வயசுல தான் சிஎம் ஆயிருக்காரு. சோ இதுக்கு மேல எப்படி அனுபவம் பண்ண முடியும்? சோ அவரை போயிட்டு எப்படி வாய்க்கூசாம வாரிசு அரசியல்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை குழந்தைகள் அன்போட அப்பான்னு கூப்பிடுறத கூட எப்படி அவங்களால விமர்சனம் பண்ண முடியுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி டிஎம்கேக்கு அநியாயமா முட்டு கொடுத்திருக்காரு. சோ லெஜெண்டரி இயக்குனர் மாதிரி பாக்யராஜ் அவர்கள் கிட்ட இருந்து இந்த ஒரு ஸ்பீச்சை எதிர்பார்க்கல. அண்ட் பாக்யராஜ் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரியே ஸ்டாலின் அவர்கள் சிறு வயதுல இருந்து கட்சிக்காக பாடுபட்டு இருந்தவர் தான். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வருஷமா கட்சிக்காக உழைச்சாரு, அவருக்கு ஏன் உடனே துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி பேசவே இல்லை. அண்ட் ஆல்ரெடி இன்பநிதி காலையும் டிஎம்கே தொண்டர்கள் விழ ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் மூக்க அழகிரி கனிமொழின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உயர் பதவியில இருக்காங்க. சோ இதெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையான்றது பாக்யராஜ் அவர்களுக்கு தெரியாதது ஆச்சரியமா இருக்கு. அதுவும் குடும்ப அரசியலா இருந்தா கூட நல்ல அரசியலை கொடுத்தா கூட பரவாயில்ல. கனிமொழி அவர்கள்னாலே இம்மிடியேட்டா 2G ஊழல் ஞாபகம் தான் வரும். உதயநிதி அவர்கள் அதே மாதிரி அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி ரெட் ஜெயிண்ட் மூலமா சம்பாரிச்சுட்டு இருக்காரு சினிமால. அண்ட் 65 வயசுக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா ஆனதுக்கு 2 ரீசன் தான் முக்கியமா சொல்லப்படுது. அதாவது கலைஞர் அவர்கள் சாகுற வரைக்கும் அவரு சிஎம்மா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. தென் அதே மாதிரி முதலமைச்சர் பதவியை ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு. அண்ட் கலைஞர் அளவுக்கு மொழி திறனும் பேச்சு திறனும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஏடிஎம்கே பதவிக்காக அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வீக் ஆனதுனால தான் இவரு இப்போ முதல்வர் ஆனாரு. அண்ட் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குழந்தைகள் அப்பான்னு அழைக்கிறத தளபதி விமர்சனம் பண்றாரு அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் அப்பான்ற பேரை டிஎம்கே எப்படி ஆர்டிபிஷியலா திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். நேச்சுரலா அந்த மாதிரி எல்லாம் யாருமே கூப்பிடல. ஜெயலலிதா அவர்களுக்கு அம்மான்ற பேரு ஆர்கானிக்கா செட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி தளபதிக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சினிமாவிலேயே அண்ணா அப்படின்ற ஒரு நேம் இருக்கு. ஸோ அதே மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்பான்னு இவங்க திணிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த அப்பான்றது பயங்கரமா கலாய்க்கப்படுது. நேச்சுரலா ஆர்கானிக்கா வந்ததுலாம் யாரும் கலாய்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு போயிட்டு எப்படி பாக்யராஜ் அவர்கள் முட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. அண்ட் அதே மாதிரி ரசிகர்கள் படத்துக்கு தான் ரசிகர்களா இருப்பாங்க. அரசியல்னு வந்துட்டா ஃபேன்ஸ் வந்து தொண்டனா மாற மாட்டான், உன்னோட குடும்பமும் ஓட்டு போடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மாறிடும் அப்படின்ற பயத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது. தளபதின்ற ஒரு த்ரெட் இல்லைன்னா அவரோட ஸ்பீச்சுக்கெல்லாம் யாருமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ரசிகர்கள் தொண்டர்களா மாறுவாங்களா மாற மாட்டாங்களான்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்களே பார்க்க தான் போறீங்க. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்கறது ரொம்பவே வருத்தமாக இருக்கு. அதுவும் ஒரு நேர்மையான கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப ரீசெண்டா தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்தாரு. ஸோ மேடை பேச்சுக்கு அப்படி என்ன அவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய இயக்குனர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தளபதியை பேக்கப் பண்ணுறதுக்குன்னு சினிமாவில இருந்து ஆட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பாக்யராஜ் அவர்களுடைய மகன் சாந்தனு அவர்களே தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாருன்னு இவருக்கு தெரியாது போல. ஓகே நண்பா, டிஎம்கே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதிக்கு எதிராக சினிமாவில இருந்து இன்னும் நிறைய பேரை எதிர்பார்க்கலாம். ஈவன் கூடிய சீக்கிரமாவே கமல் அவர்களே இந்த மாதிரி பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகே நண்பா, பாக்யராஜ் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்பீச்சுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.